ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆண்டுதோறும் நடத்துகின்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவினை 98 இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்களையும் அத்வானி அவர்களையும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் ஃபரூக் அப்துல்லா அவர்களையும் பர்கா சிங் பாதல் அவர்களையும் கொண்டு வந்து கடற்கரையிலே எழுச்சி பேரணி எழுச்சி நடைப்பயணம் முடித்துவிட்டு அந்த கடற்கரையிலே ஒரு மாநாடாக அண்ணா பெரியார் பிறந்தநாள் விழாவை நடத்தியதும் ஆக செப்டம்பர் 15 ஆண்டுதோறும் சிறப்பாக செய்வதைப் போலவே இந்த ஆண்டு செப்டம்பர் 15 திருச்சியிலே அண்ணா பிறந்தநாள் 114வது பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சி மாநகரிலே நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழகத்தின் அத்தனை மாவட்டங்களிலும் சுற்றுப்படம் செய்வதற்கு கால அவகாசம் இல்லாத காரணத்தால் 7 மாவட்டங்கள் அல்லது 10 மாவட்டங்களை சேர்த்து 7 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலும் நானும் தலைமை நிர்வாகிகளும் சென்று பேசுவது, அங்கே இருந்து மாநாட்டுக்கு ஆயத்தப்படுத்துவது. திருச்சி மாநாடு எங்கள் இயக்க வரலாற்றில் மீண்டும் ஒரு திருப்புமுனை மாநாடாக 95 நாங்கள் நடத்திய திருச்சி மாநாட்டை போல மாநில மாநாடு, அதை போல ஒரு மாநாடு. அதற்கு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் அங்கே வந்தார், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்தார்கள். அதை போல இந்த தடவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலவள சேனையாக இருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்கள் திருச்சி மாநாட்டுக்கு வருவார்கள். அங்கே எங்கள் கொள்கை பிரகடனம் செய்யப்படும். கொள்கையை வகுத்தால் அதை மாற்றிக்கொள்கிற வழக்கம் எங்களுக்கு. நான் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறுதி மூச்சு அடங்குவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு அவரிடத்திலே என்னை இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அழைத்துக் கொண்டு போய், அப்பா வைகோ வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் கண் விழித்து பார்த்தார். நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி பக்கபலமாக ஒரு 30 ஆண்டுகள் இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்றவுடன் அவர் கண்கள் கசிந்தன. என் கையை ஸ்டாலின் அவர்கள் இறுகப்பட்டுக் கொண்டார். இதனை அவரே ஒப்புக்கொண்டு திருச்சியிலே நூல் வெளியீட்டு விழா நடந்த போது நம்முடைய முதலமைச்சர் அவர்களே இந்த சம்பவத்தை சொன்னார். ஆக அந்த வாக்குறுதி, அவர் கடைசி காலத்திலே நான் எந்த திராவிட இயக்கத்தில் 30 ஆண்டுகள் பணியாற்றினேனோ அந்த இயக்கத்துக்கே நான் பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும். அது உயர்நிலை குழுவிலே, பொதுக்குழுவிலே, நிர்வாக குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு. அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ற வகையில் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இன்று வரை இந்த அரசை எதிர்த்து ஒரு சிறு ஆர்ப்பாட்டம் கூட நான் நடத்தியதில்லை, ஒரு அறிக்கை கொடுத்ததில்லை, அல்லது நாங்கள் இத்தனை இடங்களில் போட்டியிட்டு தீர வேண்டும் என்று சொன்னதும் இல்லை. ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், கருத்துக்களை அறிக்கையாக தந்திருப்பேனே தவிர திமுக கழக அரசை, திராவிட மாடல் அரசை நான் ஒரு நாளும் விமர்சித்ததில்லை, ஒருபோதும் விமர்சிக்க போவதில்லை. அப்படித்தான் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நிருபர்கள் எல்லாம் எல்லோரும் நிறைய சீட் கேட்கிறாங்க, 25 இருக்கிறாங்க, 30 இருக்கிறாங்க, நீங்க எவ்வளவு சீட் கேட்க போறீங்க? பிரஸ் கேட்டதுனால துறை வைக்கும் 8 சீட்டு ஜெயிச்சா அங்கீகாரம் கிடைக்கும், ஏற்ற மாதிரி ஒரு 10 12 நாங்க கேட்கலாம். அது என்னுடைய முடிவு இல்லை, தலைமை எடுக்க வேண்டிய முடிவு தான். நான் சொன்ன பதில், நாங்கள் 12 சீட்டு கேட்போம் அப்படின்னு ஒரு காலம் நான் சொன்னதில்லை. நேற்று நிருபர்கள் என்னிடம் கேட்கிறார்கள், நீங்கள் நிர்வாக குழுவிலே 12 சீட்டு வாங்கணும் என்று நீங்க பேசுறீங்களா? நிர்வாக குழு கேப் வேணும் போட்டு பாருங்க. கூட்டணி இடங்களை பற்றி ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன். இப்பொழுதும் நான் எதுவும் சொல்றேன், பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு முன்பு 3-4 மாதங்களுக்கு முன்பு நடக்கும். அப்பொழுது எங்கள் கருத்து என்னவோ அதை எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிற பொழுது அங்கே போய் சொல்லுவோம். அதற்கு முன்பு பரந்த வெளியிலோ, பொதுக்கூட்டத்திலோ, பத்திரிகையாளர்களிடத்திலோ எங்களுக்கு எத்தனை சீட் வேண்டும் என்று நான் சொல்ல போகிறேன்.
அதைத்தான் நான் இங்கே திருப்பூரிலும் பதிவு செய்கிறேன். இந்த சூழ்நிலையிலும் அதிமுக வெளியில உறுதியாக நிர்வாகிகளிலிருந்து வந்துட்டாரு. வருஷம் நடத்துறோம், போன வருஷம் நடத்துறோம். அதுக்கு எங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் உணரணும். இல்லை, எங்களை ஒரு கட்சியாவே கருதாம நேர்காணல்கள்ல ஒவ்வொரு டிவி நடத்துகின்ற இந்த வாக்குவாதங்கள்ல எங்களை பற்றி ஏதாவது பேச்சு வந்தா ரொம்ப கொச்சையா எங்களை துச்சமா மதித்து 1-2 பேர் பேசுறாங்க. இந்த டிவியில கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க. அதனால திருச்சியிலே மாநாட்டில் மீண்டும் அன்றைய எழுச்சி பேரணி போல திரண்டு வந்தது மக்கள் வெள்ளம். மீண்டும் திருச்சி மாநில மாநாட்டை போல இந்த மாநாடும் அமைந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதையும் தான் பத்திரிகைகளிலே போடுவார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் பேட்டி கொடுப்பேன், நிருபர்கள் பிரியமாக எழுதுவார்கள், அவர்களை மரியாதையாக நடத்துவேன். சொந்த வீட்டுக்கு வந்ததை போல தாயகத்திலே வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மணிக்கணக்காக கூட உட்கார்ந்திருந்தாலும் அவங்களுக்கு உரிய விதத்திலே மரியாதை கொடுத்து அவர்களுக்கு தேநீர் வழங்கி ஆண்டுதோறும் ஜனவரி 1ஆம் தேதி 150 பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு மதிய விருந்து கொடுத்து இதை வழக்கமா வச்சிருக்கிறேன். அந்த பிரஸ் பீப்புள் மேல குறை கிடையாது. ஆனா அவங்க நிர்வாகம், அவங்களுடைய அந்த எடிட்டோரியல் போர்டில் தலைவராக இருக்கிறவங்க, அவங்க எதுக்கு போடணும், அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி ஒரு அறக்காலம் ஒரு காலம். ஆனால் இந்த கணவன் மனைவி மோதல் காதலிலே கொலையிலே முடிந்தது இந்த செய்தி ஒரு நாள் வந்து நாங்கள் ஒரு கட்சியோட கஷ்டப்பட்டு நடத்துகிறோம். அது சொல்கிற கருத்தை பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் வெளியிட்டால் தானே மக்களிடம் போய் நாங்கள் சேர முடியும். நான் அவ்வளவு பாடுபட்ட காலத்தில் சோசியல் மீடியாவே கிடையாது, டிவி இந்த வாதங்களே கிடையாது. நாங்கள் மிக வலுவாக இருந்த காலத்தில் இந்த உபகரணங்கள்லாம் கிடையாது. இப்போ இருக்கு, தொலைக்காட்சிகளில் மக்கள் பார்க்குறாங்க, பேப்பர் கூட அவங்க அதிகமாக படிக்கணும், அந்த வாதங்களை பார்க்குறாங்க, அதை பற்றி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து இந்த திருச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தணும்னா எங்கள்கிட்ட பண வசதி கிடையாது. நாங்களே பணத்தை கொடுத்து ஆட்களை திரட்டி கொண்டு வருகிற வழக்கமும் கிடையாது. அவங்கவுங்க 30 வருஷமா கை காசு செலவழிச்சு கட்சியில் இருக்கிற மாதிரி இந்த மாநாட்டுக்கு வர்றதுனாலும் அவங்க கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்து சேர வேண்டும். ஆனால் வருவார்கள். இந்த 7 மண்டல கூட்டங்கள் முடிந்த பிறகு இந்த திருச்சி மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்குரிய ஆயத்த வேலைகளை நானும் அங்கே திருச்சியிலே உட்கார்ந்து கொண்டு செய்வோம். அடித்து கொல்லப்பட்டார், சித்திரவதை செய்து அஜித்குமார் கொல்லப்பட்டார், இதுதான் உண்மை. அவன் வந்து கோயில்ல, காளியம்மன் கோயில்ல ஒப்பந்த அடிப்படையில் காவலாளியாக இருந்த பையன். தாயும் மகளும் வந்து தம்பி காரை கொண்டு தூரத்தில் நிறுத்தி வச்சிருன்னு சொல்லி போயிட்டாங்க. பையன் உள்ள இந்த காருக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. அவன் திரும்ப வந்த பையன் ஓட்ட தெரியாது, ஒருத்தர் கரண்டை போய் ஓட்டி திரும்ப கொண்டு வந்து காரை. ஆனால் 2 மணிக்கு திருப்பூரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த கார்ல இருந்த 2500 ரூபாயும் ஒரு 10 பவுன் நகையும் காணோம். நாங்கள் இந்த பையன் அந்த பையன் பேர சொல்லி விஜய் அஜித்குமார் அவருக்கு தான் காரை கொடுத்து அவர் போய் விசாரிச்சாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அப்படியே காரை கொண்டு விட்டேன், திரும்ப காரை கொண்டாந்து விட்டேன். நான் பையை பார்க்கல, ஒன்றை பார்க்கல. அடின்னு அடிச்சு ஸ்டேஷனுக்கு உள்ளே மைதானத்தில் பின்னாடி ஹாஸ்டலுக்கு முன்னாடி மைதானத்தில் அடித்து அவனுடைய சிறுநீரகத்தில் இருந்து ரத்தம் வடித்து ரத்தம் போட்டு அது பிறகு தனியார் ஆஸ்பத்திரியில் நான் சேர்க்கப்பட்டேன். அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வழியிலேயே அந்த அஜித்குமார் இறந்து விட்டார். இதை போலீசார் செய்த கொலை. உடனே முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து சொல்லி 6 கான்ஸ்டபிள்கள், அவங்க ஸ்பெஷல் ஆர்மி போலீஸ், அந்த 6 கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்து விட்டார். இதற்கு பிறகு இதற்கு பொய்யான கற்பனைகளை காவல்துறையினரே வெளியே சொல்லி அடித்து கொல்லப்படவில்லை, அவருக்கு காக்காவலிப்பு வந்தது என்று சொல்வதென்றால் இது அநீதியிலும் அநீதி, மிக படுகயமை. காவல் நிலைய மரணங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. சாத்தாங்குளத்திலே தகப்பனும் மகனும் அடித்துக் கொல்லப்பட்டார். அப்பொழுது அதிமுக அரசு உடல் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை.
எல்லா கட்சிகளும் ஊர்வலங்கள் நடத்தி போராட்டம் நடத்தி அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். இந்த பட்டவர்த்தனமா தெரியுது, போலீசார் அடிச்சுதான் கொண்டிருக்காங்க இந்த அஜித்குமார. அவன் தம்பி ஞானகுமார் அவனே அடிச்சிருக்காங்க. இவ்வளவு கொடுமையான கொலையை காவல்துறையை செய்வதற்கு அவருக்கு ரைட் கிடையாது. குற்றம் செய்திருந்தால் சாட்சிகளோடு நிரூபித்து சிறையில் அடைக்கலாம். அடித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமையும் கிடையாது, சட்டத்திலே இடமும் கிடையாது. இதற்கு பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் இருக்கிறோம். அந்த கூட்டணி தர்மத்தை ஒழுங்கா நாங்க கடைபிடிக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் இஷ்டத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க, பிசிகே இஷ்டத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க. நாங்க அந்த பாதையில போகணும் இருக்கு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம், அவங்க திராவிட இயக்கம் இல்ல, ஆனா இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சீட்டு கேட்கறதும் சரி, போராட்டங்கள் நடத்துறதும் சரி, அது அவர்கள் உரிமை. நான் விமர்சிக்க விரும்புறேன். நாங்களும் ஏன் அப்படி செய்யலைன்னா அது முறையல்ல, கூட்டணியில் இருந்து கொண்டு அப்படி செய்வது முறையல்லன்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க மூன்றாவது அணி அமையுமா சார்? கடந்த காலகட்டங்களில் மூன்றாவது அணிக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளியா, அதாவது தொடக்க புள்ளியா இருந்தீங்க. இந்த முறையே விஜய் வந்திருக்காரு, மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு இருக்கா? செப்டம்பருக்கு அப்புறம் வந்து ஒரு எழுச்சியை பார்ப்பீங்கன்னு சொல்லி துரை வைகோ பேசினாரு. செப்டம்பர் 15க்கு அப்புறம் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு? செப்டம்பர் 15க்கு பிறகு இன்னும் வேகமா கட்சி வேலைகளை செய்வோம். கட்சி சோர்ந்து இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த சோர்வில் இருந்து மீண்டும் வீறு கொண்டு எழுந்து விட்டது என்பதுக்கு தான் அப்படி சொல்றேன். அதே மாதிரினா குறிப்பிட்ட சில தொலைக்காட்சிகள்ல வந்து அந்த பதிவு பண்றதா அவங்க பாதிச்சிருக்காங்க. நீங்க தான் பேட்டி மக்கள் பார்க்கிறாங்க, பொதுமக்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற செய்தி அதிமுக ஒரு பொருட்கல்ல என்ற விதத்திலே செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற போது எங்களுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கம் நாங்கள் இன்னும் வலுவுள்ளவர்கள் தான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த மாநிலம். அப்படி பேசும் இல்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து வார்த்தையை பிடிக்கலான்னு பாக்குறீங்களா? பல்லடத்துல இருந்து முத்தரத்துல திமுக போயிருக்காரு, இன்னும் நிறைய நிர்வாகிகள் திமுக வருவாருன்னு சொல்லியிருக்காரு. யார் போனவர்கள் அவர்கள் விருப்பம், இருந்த வரைக்கும் நன்றி. போனவர்கள் எதற்காக போனார்கள், என்ன லாபத்துக்கு போனார்கள், அதெல்லாம் விமர்சிக்க விரும்புகிறேன். ஆனா அவர்கள் போன பின்பும் கட்சி முன்னை விட அதிகமாக வீடு கொண்டு வந்திருக்கிறது. இப்படி போனதுனாலதான் இன்னைக்கு இந்த திருப்பூருக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. போனதுனால 8 வருஷத்துக்கு அப்புறம் திமுக வந்து கூட்டணி கட்சியில இருந்தே ஒருத்தர் கூப்பிட்டு சேர்த்திருக்குது. ஏதோ எப்படி சொல்ல வரீங்க? மாற்று கட்சிக்கு போனா பரவாயில்லைங்க, உங்க கூட்டணியில இருக்கிற கட்சியில போயிருக்காரு. கடந்த முறை மதிமுக சார்பில் பல்லடம் தொகுதியில போட்டிட்டாரு. நீங்க தான் சொல்லணும். பாஜக இந்துத்துவ சக்திகள் இந்த திராவிட இயக்க மண்ணில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், எண்ணற்ற தியாகிகள், பட்டுக்கோட்டை அழகிரிசாமி மாதிரி தங்கள் ஆவியை கொடுத்து உருவாக்கிய இந்த திராவிட இயக்கத்திற்கு எந்த பங்கமும் அவர்கள் விளைவிக்க முடியாது. பாஜக இங்கே தலையெடுக்க முடியாது, உள்ளே நுழைய முடியாது. பார்லிமெண்ட்ல அமித்ஷா உட்கார்ந்து இருந்த போதே அவங்கள பார்த்து திமுக ஆட்சி நடந்து கொண்டே இருக்கின்றன. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் மீது வழக்கு போடலாமே தவிர யார் மீது சந்தேகப்பட்டாலும் காவலர்கள் அடிப்பது என்பது என் சட்டத்துக்கும் உட்பட்டதல்ல, மனிதாபிமானத்துக்கும் உட்பட்டது. அதையெல்லாம் திமுக தலைமை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு எந்த விதத்துல பரிகாரம் பண்ணணுமோ பண்ணிடுவோம். அதே மாதிரி திமுக அதிருப்தி இருக்கு. 4 வருஷத்துல அவங்க சொன்னாங்க, நீங்க கூட்டத்தை விமர்சிக்க மாட்டேன்னு. ஏன் விமர்சிக்கணும்? அதை நான் விமர்சிக்கணும். நீங்க எடுத்து காலம் போகணும். நியாயமான விஷயங்களுக்கு பரிந்துரையாக செய்யலாம்ல சார்? கட்சி சோர்ந்தவர்கள் திருச்சி மாநாடுலாம் நடத்துறேன்னு சொல்லி சொல்றீங்க. கட்சியை வந்து எழுச்சி பண்றதுக்காகவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் நீங்க மறுபடியும் தேர்தல் களத்துல ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ள வாய்ப்பு எங்க மாநாட்டுக்கு வந்து பாருங்க என்ன நடக்குது சார். அந்த பல்லடம் தொகுதி சார் கல்வி இறக்க வந்து கொங்கு மண்டலத்தில் பல்வேறு அமைப்புகள் வந்து இதை அனுமதி கேட்கிறாங்க. நீங்க சாராயத்தையும் எதிர்க்கிறேன், விஸ்கி பிராந்தியையும் எதிர்க்கிறேன், கள்ளையும் எதிர்க்கிறேன். கள்ளுக்கடை மறியலுக்குத்தான் பெரியாரின் துணைவியாரும் பெரியாரின் சகோதரியும் சென்று கைதானார்கள். 500 தென்னை மரங்களை தந்தை பெரியார் தன்னுடைய முகந்தோப்பிலே வெற்றி வீழ்த்தியதற்கும் கல் எதிர்த்துத்தான் காரணம். கோர்ட்டுக்கு போய்
நிரந்தரமா அந்த டாஸ்மாக் கடையை மூடுவதற்கு கோர்ட்டு ஒப்புதல்